வெல்கம் டு அட்வான்ஸ் டெக் தமிழ். இது நான் உங்க குரு. உங்களின் திறமைகளை முன்னேற்றுவதற்காக உங்களுக்காகவே வீடியோ கொண்டு வந்து தந்துகிட்டு இருக்கோம். எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற அட்வான்ஸ் ரிலேட்டிவான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய கற்றுக்கிற முடியாது. ஸோ கற்றுக்கிறோன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு மேலும் மேலும் அட்வான்ஸ் எவ்வளோ கஷ்டமான அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருந்தாலும் அதை நாங்கள் உங்களுக்கு லேர்ன் பண்ணி தர நாங்கள் காத்திருக்கோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஸோ கொடுங்க, கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்க நான் நம்புகிறோம். வாங்க கண்டென்ட்ல போயிடுவோம். நம்ம கடைசியான வீடியோல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியான வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கடைசியான வீடியோவை பார்த்துட்டு, அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவோட எண்ட்ல அந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி யோசிக்கிறப்ப உங்களுக்கு தெளிவு வரும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி மெயில கம்போஸ் பண்றது, கான்டாக்ட்ல இருந்து மெயில் கம்போஸ் பண்றது அண்ட் அதை டிலீட் பண்றது. ஸோ தீஸ் ஆல் திங் we will see this. ஓகே, வாங்க போவோம். Elements list dialog. இப்போ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் பேஜ்ல என்ன இருந்தோம் அப்படின்னா, நம்ம இன்பாக்ஸ்ல இருந்தோம். இன்பாக்ஸ்ல இருந்து மெசேஜ் ரீட் பண்ணோம். ஸோ அப்படி இருந்தப்ப நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது எப்படி பேக் வர்றது அப்படின்ற மாதிரி. நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துருவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு வர்றப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து போக வேண்டியதா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து போறது எவ்வளவு லேட் ஆகுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கு நீங்க பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாத்தீங்களா, Gmail inbox table with 50 rows and 4 columns. Row 3 column 3 link weekly Facebook page. Alt left arrow கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக் வந்துரும். இப்போ நீங்க இன்பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ நீங்க கண்ட்ரோல் ஹோம் கொடுத்துட்டு இன்சர்ட் F7 லிங்க் லிஸ்ட் ஓபன் ஆகும் இல்லையா, அது கொடுத்தீங்கன்னா Elements list dialog. Tree view. Search edit. Visited T. Create a filter set T. Compose mail set T. Contacts 25 of 88. enter கொடுத்தீங்க அப்படின்னா Gmail inbox Google Chrome. Gmail inbox document. Visited link search. Contacts link. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஹோம் எப்பயுமே நம்ம ஒரு பேஜுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஹோம் கொடுத்துருவோம். எங்க வேணா கர்சர் இருக்கும். ஸோ அதனால நம்ம கண்ட்ரோல் ஹோம் கொடுத்துருவோம். ஹோம் கொடுத்ததுக்கு அப்புறம் டீ கொடுக்குறோம். டேபிள் நேவிகேஷனுக்கு டீ கொடுக்குறோம். டீ கொடுத்து கீழே இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், செக் பாக்ஸ் அப்படின்றது எக்ஸ் கொடுத்தா செக் பாக்ஸ் நேவிகேட் ஆகும்ன்றத சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ் கொடுக்குறேன். Row 2 and roll 1880 checkbox not checked. Row 3 anti talon checkbox not checked. வரலாம். போன வீடியோல பாக்குறப்ப எக்ஸ் கொடுக்குறப்ப செக் பாக்ஸ் மட்டும் தான் சொல்லிச்சு, பேர் சொல்லலன்ட்டு. ஸோ இங்கே சொல்லுதேன்னு சொல்லி சந்தேகம் வரும். இது பாத்தீங்கன்னா கீழே ஆனா பேரோட சேர்த்து சொல்லிடும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் ஈஸியா இருக்கும். இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க கம்போஸ் பண்ணிருக்கணும். இது எப்படி இதை சேவ் பண்றது அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா கடைசியில சொல்றேன். வாங்க நம்ம இதுக்குள்ள தெரிஞ்சுக்கிடுவோம். Row 4 column 1 on dot chocolate checkbox. Row 5 B dot chassis Pamabu checkbox not. Row 6 Alice Warren 19 checkbox not checked. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா செக் பண்ணிடுறேன். செக் பண்ணிட்டு இன்னும் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா பி கொடுக்குறேன். பின்னா பட்டன். ஸோ பி கொடுத்தேன் அப்படின்னா Gmail table. Search accurately with operators. Row 2 CC colon. Baroness Warren 90 at gmail.com. Row 1 to colon. Edit multiline row 1 Baroness Warren 90 at gmail.com. நான் பி கொடுத்த உடனே என்டர் கொடுத்துட்டேன். என்ட்ரோ ஆர் ஸ்பேஸ் எனிதிங் ஏதோ ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இது ஓப்பன் ஆயிரும். அந்த பேஸ்ட் ஆயிரும். அந்த இடத்துல போய் இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் கான்டாக்ட்ல சேவ் பண்ணியிருப்போம். நம்ம அந்த பேரை கிளிக் பண்ண உடனே மொபைல் இப்போ நம்ம கால் பண்ணணுமா கேட்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதில் நம்ம டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து என்ன ஸ்டெப்ன்றத டிலீட் பண்ணனா டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்போஸ் தான் பண்ணணும். கம்போஸ் பண்ண போறோம். ஸோ அதை எப்படி பண்ண சிசி row 2 CC colon Baroness Warren 90 at gmail.com. Row 1 to colon. Edit multiline row 1 Baroness Warren. Row 2 CC colon. Row 3 BCC colon. Row 4 subject colon. Row 3
Row 2. இதெல்லாம் Our இப்ப one. வந்துருச்சு This இல்லையா? top button. So உங்களுக்கு பிசிசி சிசி சப்ஜெக்ட் அந்த இந்த இதுல இருக்கிற டைட்டில்ஸ் பூராமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் எடுக்கிறதுக்கு நான் விரும்புறேன். ஏன் அப்படின்னா இது வந்து பெரிய டியூட்டோரியல். ஸோ இதை போட்டோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த டிலீட் பண்றது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா அது வந்து சின்ன கான்செப்ட். நீங்க சப்போர்ட் கொடுக்க நாங்க பெரிய கான்செப்ட் எல்லாமே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தனித்தனியாவே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இப்போ நான் திருப்பி கான்டாக்ட் மெயில் போறேன். Elements list dialog. Tree view. Edit labels 27. C. Create a field. C. Compose mail. C. Contacts 25 of 35 Contact. level 0. Gmail dash compose mail dash Google Chrome. Gmail dash compose mail dash Google Chrome. எனக்கு எந்த மெயில் தேவையில்லை அப்படின்றத நான் சர்ச் பண்றேன். அதுக்கு சர்ச் பண்ணதுக்கு நம்ம டீ கொடுத்துடுவோம். அதே Table with 31 rows and 4 columns. Row 1 column 1. இதெல்லாம் எனக்கு தேவை. Row 2 Admiral. Row 4 row 7 hour 2000. Row 8 Precious Loop 2. Row 9 Gats Antington. Row 10 Gungun dot Gadget. Row 11 Eurusavage check. Row 12 Kemapathy dot Jram check box not checked. Row 11 Eurusavage check box not இதை checked. நான் delete பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் செக் பண்ணிடுறேன். செக் பண்ணிட்டு பி கொடுக்குறேன். Checked. கம்போஸ் பட்டன் Compose button. போனோம்ல அங்க போய் நம்ம சென்ட் கொடுத்தாலும் சென்ட் ஆகும். ஐ மீன் அடுத்த வீடியோல அதை போடலாம்னு நினைக்கிறேன். delete இருக்கு. Delete No button. next button. So No next button. delete கொடுத்துட்டேன்னா Button delete. அவ்வளவுதான். Gmail dash contact delete list. Visited link search link images link maps இதே link மாதிரி link. தான் இன்பாக்ஸ்லயும் delete பண்றதுக்கு இதே மெத்தட் தான். அதே மாதிரி நீங்க செக் பண்ணிட்டு போய் இது பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி பட்டன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா delete ஆயிரும். இதே மாதிரி மெயில் ஐடி நான் delete பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து பயனடைக்கணும்ன்றது தான் எங்களோட நோக்கம். அதுலயும் குறிப்பா அட்வான்ஸ் தமிழ் எதை விரும்புது அப்படின்னா எல்லாருமே டெக்னாலஜி தெரிஞ்சவங்களா இருக்கணும்ன்றது தான் அட்வான்ஸ் டெக் தமிழ் விரும்புது. ஸோ அதோட விருப்பத்தை நீங்க எல்லாரும் நிறைவேற்றுவீங்கன்னா இந்த சேனலை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முதல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வரும். ஸோ அடுத்த கண்டென்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி ஃபைல் மர்ஜ் ஃபைலை எப்படி அட்டாச் பண்ணி அனுப்புறது, சப்ஜெக்ட்ல என்ன எழுதுறது, மெசேஜ் என்ன எழுதுறது, பிசிசி என்ன எழுதுறது, சிசி என்ன எழுதுறது. ஸோ இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். மெயிலில் எப்படி கான்டாக்ட்ல எப்படி மெயிலை சேவ் பண்றது. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். இது அடுத்த வீடியோல பார்க்கலாம், இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம், தொடர்ந்து பார்ட்டா பார்க்கலாம். எல்லாமே உங்க கையில இருக்கிற சப்போர்ட்ஸை பொறுத்து தான். நீங்க நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே எலாபரேட்டா பெருசா உங்களுக்காக தர நாங்கள் காத்துக்கிருக்கோம். ஸோ அதுக்கு நீங்க ஒண்ணு தான், நீங்க இதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் நாங்க எதிர்பார்ப்போம். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களோட வீடியோவை மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய கத்துக்கிற வச்சு உங்களுக்கு கத்துக் கொடுக்க தோணும். ஸோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அட்வான்ஸ் டெக் தமிழ் குரு. வணக்கம்.